இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போற விஷயங்கள் பேங்கிங் ஃபீச்சர்ஸ் ரிலீஸ் 6ல என்னென்னலாம் அட்வான்ஸ்மெண்டா இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். என்னோட பேர் மணிகண்டன், ஐம் தி சீஃப் நாலேஜ் ஆஃபீஸர் அட் அசெட் இன்டெகிரேட்டட் இன்ஃபோசிஸ்டம். இந்த செஷன் முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ ஜூனியர் அக்கௌண்டன்ட், இன்னைக்கு செஷன்ல நான் டீச் பண்றதை வச்சு நீங்க எதுவும் டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய சீனியர் அக்கௌண்டன்ட், உங்களுடைய டாக்ஸ் கன்சல்டன்ட், உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபைனான்சியல் இயர் எண்ட்ல இருக்கும், ஏதாவது ஒரு புது விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அது நம்மளுடைய பேக்ல இருக்கிற டேட்டாவை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க 1st of April இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மீன் டைம் இந்த நாலேஜை நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ we will get into the session. So as I said earlier, இன்னைக்கு டாபிக் வந்து Tally Prime Release 6ல இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ், பேங்கிங் ரிலேட்டடா இருக்கிற ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் Tally Prime உடைய ரிலீஸ் 6 இன்னும் மார்க்கெட்ல ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலீஸ் 6னா என்ன, ரிலீசஸ்னா என்ன டாலில அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டாலி மட்டும் கிடையாது, எந்த ப்ராடக்ட் நீங்க எடுத்துக்கிட்டாலும், மெக்கானிக்கல் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, இல்லை வந்து சாஃப்ட்வேர் மாதிரியான ப்ராடக்டா இருந்தாலும், ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதுல ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், இல்ல அது நம்ம ஏதாவது டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாலும் அந்த ப்ராடக்டை வந்து ரீஒர்க் பண்ணி நமக்கு புது ப்ராடக்டா மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வேற ஒரு வேர்ஷனா நம்ம கைக்கு கிடைக்கும். ஸோ யூ டேக் இட் ஃப்ரம் அவர் டெலிவிஷன்ஸ். 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய டெலிவிஷன்ஸ், அதனுடைய சைஸ், அதனுடைய கான்ஃபிகரேஷன்ஸ், இப்போ இருக்கிற டெலிவிஷன்ஸ் அதனுடைய கான்ஃபிகரேஷன்ஸ், ஈவன் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி நம்ம கையில இருந்த மொபைல் ஃபோன், ஆனா இப்போ நம்ம கையில இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற வேரியேஷனை உங்களால ஃபீல் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர்லயும் உங்களுக்கு வெர்ஷன்ஸ் இருக்கும். டாலி ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணும்போது 86 to 88க்குள்ள இந்த ப்ராடக்ட்ல நம்ம வந்து டாக்ஸ் கம்ப்ளைன்சஸ் யூஸ் பண்ண முடியாது, இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, பேங்கிங் ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஜஸ்ட் என்னுடைய டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் நான் அதில் அப்டேட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்றாங்கன்னா டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னும் போது அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸோட வர புது ப்ராடக்ட்டுக்கு புதுசாக பேர் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாலி வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கிராஜுவேஷனுக்கு அப்புறமா நான் பார்த்த டாலி வெர்ஷன் 4.5, அதுக்கப்புறமா 5.4. அதுல என்ன சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா 4.5 பொறுத்த வரைக்கும் டாஸ் மோட்ல ஆப்ரேட் ஆகும். தென் 5.4 வந்து விண்டோஸ் பேசிஸ்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஆப்ரேட் ஆகும். அண்ட் தென் 6.3 வந்துச்சு. 6.3ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வென்ட்ரிஸ் வந்து ப்ராப்பரா அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவோம் டாலில. தென் இன்வென்ட்ரியை இன்டெகிரேட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி 7.2 வந்தது. 7.2 வரும்பொழுது டாலியே பாத்தீங்கன்னா சாஃப்ட் லாக் வெர்ஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. முன்னாடிலாம் டாலி அப்படின்றது சாஃப்ட்வேர் தான் இருந்தாலும் ஒரு பிசிக்கலா ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து நம்ம சிஸ்டம்ல அட்டாச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையில ஒரு லேப்டாப்பே யூஸ் பண்ணா கூட ஒரு அடிஷனல் மவுஸ் யூஸ் பண்ணணும்னா இப்போ வைஃபை மவுஸ் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒயர் எடுத்துட்டு போயிட்டு பிளக்இன் பண்ணுவோம். ஸோ யூஎஸ்பி போர்ட்டா இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி வேற டைப் ஆஃப் போர்ட் இருந்தது, அதில் நம்ம பிளக்இன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஒரு பிசிக்கல் ப்ராடக்டா தான் டாலி சாஃப்ட்வேர் இருந்தது. 7.2க்கு அப்புறமா அதை வந்து ஒரு சாஃப்ட் லாக் வெர்ஷனா மாத்தினாங்க. அண்ட் தென் அதுல வேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் தென் 8.1 வந்தது, அதுல பேரோல் ஃபீச்சர்ஸ் ESIPF கொண்டு வந்தாங்க. அப்புறம் 9 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ERP9 கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து வேற வேற வெர்ஷன்ஸ். ஒவ்வொரு வெர்ஷன்லயுமே ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ERP9 பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். உங்களுடைய பிரான்ச்சஸ் வேற வேற லொகேஷன்ல இருந்தாலும் நீங்க இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் தென் ERP9 ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. லேட்டஸ்டா நமக்கு டாலி பிரைம் வெர்ஷன் வந்தது just 3 years before. என்ன காரணம் அப்படின்னா டாலி பிரைம் பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணாங்க, டேட்டா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி லெவலை என்ஹான்ஸ் பண்ணாங்க, அண்ட் ஆன்லைன்ல நம்மளுடைய டேட்டா வச்சுக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பல விஷயங்கள் GST சம்பந்தமா, இல்லை டாலில இருந்து இன்வாய்ஸை நம்ம வாட்ஸ்அப்ல இருந்து அனுப்புற மாதிரி, அண்ட் இமெயிலில் வந்து நம்மளுடைய டேட்டாவை ஷேர் பண்ற மாதிரியான என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே நமக்கு பிரைம்ல தான் கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து வெர்ஷன்ஸ். இந்த வெர்ஷன்ஸ் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ண பிறகு, ஃபார் எக்ஸாம்பிள் 3 years பிஃபோர் டாலி பிரைம் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ERP9க்கும் பிரைம்க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு, பிரைம் ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு அதுல ஏதாவது ஒரு சின்னதா ஒரு மைனர் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இல்ல ஒரு மைனரா நம்மளுடைய தேவைகள் வந்து அதுல இல்லாம இருக்கலாம். ஸோ உடனே டாலி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து உடனே ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்றதுக்கு பதிலா அந்த வெர்ஷன்ல ரிலீசஸை கொண்டு வருவாங்க. இது வந்து மைனர் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் சொல்லி சொல்லலாம். வெர்ஷன்ஸ் அப்படின்றது மேஜர், ரிலீசஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா மைனர் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். இந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுடைய டேட்டா மேனேஜ்மெண்ட்டோடைய சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதா இருக்கலாம்,
அப்படி இல்லைன்னா அடிஷ்னலா ரிப்போர்ட்டிங்ஸ் ஏதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இல்ல வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ். இல்ல புதுசா ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதை வந்து நம்மளுடைய டேலியில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காகவும் அந்த ரிலீசஸ் கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனா ப்ரீவியஸ் வெர்ஷன்ல அந்த ரிலீஸ்ல இருந்த ஒரு பக் அப்படின்றது சாஃப்ட்வேர்ல இருக்கிற எரர், அந்த பக்கை ரெக்டிஃபை பண்றதுக்காக கூட உங்களுக்கு புது ரிலீசஸை கொண்டு வரலாம். இன்னும் ப்ராக்டிக்கலா சொல்லணும்னா டாலி பிரைம் ரிலீஸ் 5.0 அப்படின்றது தான் நமக்கு செப்டம்பர் எண்ட்ல வந்த ஒரு ரிலீஸ். அந்த ரிலீஸ்ல என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை நீங்க டைரக்டா டாலில இருந்து ஃபைல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் பண்ண முடியாதுன்னா முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டாலில ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுல ஜிஎஸ்டி ரிலேட்டடா எரர்ஸ் ஏதாவது இருக்கு, அன்சர்டன் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜேசன் ஃபைலா அதை டவுன்லோட் பண்ணி ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ள போய் ஆஃப்லைன் மோட்ல நம்ம அப்லோட் பண்ணுவோம். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றதுக்கும் இல்ல 3B ஃபைல் பண்றதுக்கும். ஆனா டாலி பிரைம் ரிலீஸ் 6ல நம்ம டைரக்டா டாலி டேட்டாவை ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு போகாம ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சரை எனேபிள் பண்ணாங்க. இதுதான் டாலி பிரைம் ரிலீஸ் 5ல வந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட். அதுக்கப்புறமா ஜிஎஸ்டில ஒரு மாற்றம் வந்தது. அது என்னன்னா ஐஎம்எஸ், இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம். நம்ம 2B டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி எந்த சப்ளையரோட பில்லை நம்ம அக்செப்ட் பண்ண போறோமோ, அந்த கிரெடிட் அக்செப்ட் பண்ண போறோம்னா அக்செப்ட்னு ஒரு ரிமார்க்ஸ் கொடுத்த பிறகுதான் நம்மளால 2B டவுன்லோட் பண்ற மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி டாலி பிரைம் ரிலீஸ் 5.1 வந்து மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, இப்போ அதாவது இந்த மார்ச் 2025ல நமக்கு புதுசா ஒரு ரிலீஸ் வரப்போகுது. அது என்னன்னா டாலி பிரைம் ரிலீஸ் 6. ஸோ இதை வந்து டாலி யூசரா நம்ம வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்ல நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனில என்னுடைய டாலி சப்போர்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஆமா, நம்ம ஓல்டு சிஸ்டம்ல நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது டாலி பிரைம் வேற ஒரு ரிலீஸ் இருந்தது, இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது டாலி பிரைம்ல வேற ரிலீஸ் இருக்கு, அதனாலதான் நம்மளால அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ண முடியலன்ற நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் இந்த செஷனுடைய அப்ஜெக்டிவ். ஸோ நமக்கு கூடிய சீக்கிரத்துல டாலி பிரைம்ல ரிலீஸ் 6 வரப்போகுது. அந்த ரிலீஸ் 6ல என்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா நம்மளுடைய பேங்கிங் சம்பந்தமான ஒரு ஃபீச்சரை எனேபிள் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம என்னென்ன இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோமோ அதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் யூசிங் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது பல காலமா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். அது என்னன்னா, சார் என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அதுல வந்து ஒரு 500 டிரான்சாக்ஷன் இருக்கு, இதை நான் டேரக்டா டாலில அப்லோட் பண்ண முடியாதா, நான் உட்காந்து மேனுவலா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனா என்ட்ரி பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஸோ இது எப்போ வரும்னா, நமக்கு பேங்க்ல ஒரு நாளைக்கு 2 டிரான்சாக்ஷன் 3 டிரான்சாக்ஷன் இருக்கு, நான் டே டு டே பேஸ்ல இந்த என்ட்ரிஸ் பண்ணிடுறேன்னா நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது. சம்டைம்ஸ் நமக்கு பேக்லாக் ஒர்க் இருக்கும். மேபி நம்ம வேற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல டேட்டா மெயின்டைன் பண்ணிருப்போம், இப்போ நம்ம டாலிக்கு ஷிஃப்ட் ஓவர் ஆகும். இல்லைன்னா நம்மளுடைய டேட்டா எரர் வந்து டேட்டா லாஸ் ஆகிருக்கலாம், திரும்பவும் நான் இந்த என்ட்ரிஸ்லாம் போடணுமான்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். சில கம்பெனிஸ் வந்து ஐடி பாயிண்ட் ஆஃப் வியூல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்களுடைய டர்ன் ஓவர் லிமிட் வந்து 2 crores மேல போயிருக்கும். அப்போ ஆடிட்டர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க டாக்ஸ் ஆடிட் லிமிட்ல வர்றதுனால கம்ப்ளீட்டா டேட்டாவை டாலில கொண்டு வந்தாதான் நாங்க ஐடி ஃபைல் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பேக்லாக்காக போய் ஒர்க் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், ஆகஸ்ட் செப்டம்பர்ல உட்காந்துட்டு ப்ரீவியஸ் இயரோட டேட்டா வந்து டாலில என்ட்ரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பேங்க்ல மட்டுமே எனக்கு ஒரு 1000 என்ட்ரி இருக்கு, இது எல்லாமே எனக்கு எக்ஸல் அவைலபிளா இருக்கு, டவுன்லோட் பண்ணிட்டேன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து, இதை நான் அப்லோட் பண்ண முடியுமான்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அதை தான் இப்போ நமக்கு டாலில எனேபிள் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் நம்ம அடிக்கடி பேசுற ஒரு விஷயம் தான், எக்ஸல் டு டாலி கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியும். அதுக்கு நிறைய இன்பில்டா அந்த ஆப்ஷன்ஸ் இல்லாம அதுக்கு நிறைய டெக்னிக்கல் சப்போர்ட் தேவைப்படும். நம்ம டாலி டீலர் கிட்ட தான் நம்ம அதை அப்ரோச் பண்ணி வாங்குவோம். சம்டைம்ஸ் அதுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம செலவு பண்ணாலும் நம்ம கேட்ட உடனே கிடைக்காது இல்லையா? அதை தான் வந்து இந்த ரிலீஸ் 6ல சால்வ் பண்ணிருக்காங்க. நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேங்க்ல இருந்து ஆன்லைன்ல நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸல் ஃபார்மேட், சிஎஸ்வி ஃபார்மேட் இருந்ததுன்னா டவுன்லோட் பண்ணி நம்ம டாலில அதை அப்லோட் பண்ண முடியும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட். நம்பர் 2 என்னன்னா, பேங்கிங் ரிகன்சிலேஷனை கொஞ்சம் ஈஸியா பண்ணிருக்காங்க. ஸோ நான் வந்து மேனுவல் டேட்டா என்ட்ரியே பண்ணாம எக்ஸல் மூலமா டாலில டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா எனக்கு ரிகன்சில் பண்றதும் கொஞ்சம் ஈஸியா தானே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பேங்கிங் ரிகன்சிலேஷனை கொஞ்சம் டெக்னிக்கலா என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, பேங்க்ஸை வந்து கனெக்ட் பண்றது, இது எல்லாருக்குமே ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். அதாவது ஒரு சில பேங்க்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த பேங்க்ல நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க உங்க டாலியோட உங்க பேங்க் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணலாம். பயப்பட வேண்டாம். பேங்க் அப்படின்னாவே எல்லாரும் யோசிக்கிறது, சார் என் டாலியோட பேங்கை கனெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கும், என் ஃபண்ட் வந்து தெஃப்ட் ஆயிடுமா,
ஓகே, மணி லாண்டரிங் நடந்துருமா அப்படின்னு பயப்பட வேண்டாம். நீங்க எப்படி பேங்கிங்கை வந்து உங்களுடைய நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்றீங்களோ அதே ப்ரொசீஜர்ல தான் உங்க டேலில இருந்தே உங்களுடைய நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணிட்டு உங்களுடைய பேங்கை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், டேலியை க்ளோஸ் பண்றோம், அகைன் ஒரு ப்ரௌசர் மூலமா போயிட்டு வேற ஒரு பேங்கிங்கோட அப்ளிகேஷன் வெப்சைட்க்கு போயிட்டு அங்கிருந்து நம்ம லாகின் பண்ணி பார்க்குறோம். அப்படி இல்லாம நம்ம டைரக்டாவே டேலில இருந்தே நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் செக் பண்றதுக்கும் அண்ட் நம்ம ஆன்லைன்ல பேமெண்ட்ஸை வந்து பண்ணுறதுக்கும் இதுல என்ன டிஃபரன்ஸ் கிடைக்கும் சார்? நான் தான் மொபைல் பேங்கிங் இருக்கு, பேமெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிறேன், எனக்கு அது ஈஸியா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஒரு சைடு மொபைல் பேங்கிங்லயோ இல்லை நெட் பேங்கிங்லயோ போயிட்டு இந்த டிரான்சாக்ஷனை நான் பண்ணிட்டு திரும்பவும் அதே டிரான்சாக்ஷன் நம்ம டேலியில என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? அப்படி இல்லாம உங்க பேங்கிங்கும் உங்களுடைய டேலி டேட்டாவும் இன்டெகிரேட் ஆகும் பொழுது டைரக்டா நீங்க டேலில இருந்தே அந்த பேங்கிங் என்ட்ரியை பண்ணுவீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிடும். இதனால நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டைப்போகிராஃபிக்கல் எரர். நான் ஒரு ரெண்ட் பேமெண்ட் 20,000 ரூபாய் பண்றேன்னா there is a possibility அந்த என்ட்ரியை போடாம நான் மறந்து போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த என்ட்ரியை 20,000க்கு பதிலாக 2,000 போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதையும் மீறி இந்த என்ட்ரியை வந்து டெபிட் கிரெடிட்ல தப்பா போஸ்ட் பண்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. இதை எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ண போறோம் இந்த ரிலீஸ் 6 மூலமா. அண்ட் தென் நான் கனெக்டட் பேங்கிங்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? உங்களுடைய பேங்க் உங்களுடைய டேலியோட இன்பில்டா கனெக்ட் ஆகிறது மொத்தம் 3 பேங்கோட தான். ஒன்னு SBI, இன்னொன்னு கோட்டக் மஹேந்திரா, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எஸ் பேங்க். இந்த 3 பேங்க் மட்டும் தான் டிஃபால்ட்டா இன்பில்டா உங்களுடைய டேலிலேயே கனெக்ட் ஆகும். அதர் பேங்க்ஸ் பண்ண முடியாதானா? பண்ண முடியும். அதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். உங்க பேங்கர் கிட்ட இருந்து நீங்க அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கு சம் லிங்க்ஸை நீங்க அட்டாச் பண்ணணும். அதுக்கு டேலியில இருக்கிற டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் உங்களுக்கு கட்டாயமா தேவைப்படும். ஆனா இஃப் யூ ஆர் யூசிங் கோட்டக் அண்ட் SBI பேங்க், நீங்க டிஃபால்ட்டா உங்க டேலியில இருந்தே உங்களுடைய பேங்கை கனெக்ட் பண்ணி பேங்க் பேலன்ஸ் பார்க்கலாம். அண்ட் நீங்க உங்களுடைய பேமெண்ட்ஸையும் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி இதை நீங்க கரண்ட் அக்கௌண்ட்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுங்க, SBI அக்கௌண்ட்க்கு யூஸ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் ஃபார் கன்வீனியன்ஸ் பர்பஸ்க்காக ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன்லாம் ஒரு SBI அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவருடைய ப்ரொப்ரைட்டருடைய SBI அக்கௌண்ட்டை பிஸ்னஸோட லிங்க் பண்ணிட்டு ஜிபே பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் SBI அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதை நீங்க உங்களோட பேங்கிங் ஃபீச்சரை டேலியில கனெக்ட் பண்ண முடியாது. ரைட்? ஸோ இதுதான் இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த செஷனை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக நான் ஒரு டேலி டேட்டா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரீட் டிரான்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேலியில என்னுடைய பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் என் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறத அப்படியே டைரக்டா அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போறோம். நான் வந்து இந்த நேம் சேக் இந்த கம்பெனியோட நேமை கூட உங்களுடைய டிஸ்பிளேல மாத்துறேன். ஸோ இந்த நேம் வந்து பார்க்கும் பொழுது நான் 2022 டேட்டால ஒர்க் பண்றன்ற மாதிரி காட்டுது. ஐம் ஜஸ்ட் சேஞ்சிங் இட் டு 24 and 25. ரைட்? ஸோ இப்போ இந்த கம்பெனியோடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேங்கிங் லெட்ஜரை நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்க. இந்த லெட்ஜர் கிரியேஷன் லெவலில் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளால இந்த அப்லோட் ஆப்ஷன்ஸ்லாம் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ICICI பேங்க் அப்படின்ற லெட்ஜரை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ICICI பேங்க் நான் ஓப்பன் பண்ண உடனே கட்டாயமா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற குரூப்ல கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்க. பை மிஸ்டேக் நீங்க கரண்ட் அசெட்ஸ்ல கொடுத்துருந்தீங்கன்னா இதை எனேபிள் பண்ண முடியாது. அண்ட் மோரோவர் OD அக்கௌண்ட்டுக்குமே நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிசினஸ் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணதே அதுக்காக தான். SBI அக்கௌண்ட் தவிர கரண்ட் அக்கௌண்டா இருந்தாலும் இல்ல OD அக்கௌண்டா இருந்தாலும் நீங்க இந்த ஃபீச்சரை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் தென் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கரெக்டா இருக்கணும். அதாவது நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா உங்களோட சிஸ்டம்ல, அந்த எக்ஸல் ஃபைல்ல ஆர் CSV ஃபார்மட்ல நீங்க டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபைல்ல நீங்க மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ணாதீங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க கொடுக்குற ஃபார்மட் வித்தியாசமா இருக்குன்றதுக்காக டவுன்லோட் பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணாம டிஃபால்ட்டா பேங்க் போர்ட்டல்ல இருந்து நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணீங்களோ அதே ஆப்ஷனோட நீங்க வந்து இந்த ஒர்க்கை பண்ண போறீங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அந்த எக்ஸலுக்கும் உங்களுடைய டேலிலையும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம்னா லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணும்பொழுது ஜஸ்ட் அந்த லெட்ஜரும் அதோடைய குரூப்பிங்கை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்கிப் பண்ணிடுறோம். ஓகே, ஈவன் பாருங்களேன், நானே வந்து இந்த இடத்துல பேங்கோடைய பிரான்ச் வந்து மென்ஷன் பண்ணல பாருங்க. அப்படி இல்லாம நீங்க எல்லா விஷயத்தையும் ஃபுல்லா கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா அந்த டேலி நமக்கு அதனுடைய ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டியில நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் என்னுடைய பேங்க்கை வந்து நான் ப்ராப்பரா செலக்ட் பண்ணிருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பேங்க் நேம் அப்படின்ற ஃபீல்ட்ல ICICI பேங்க் செலக்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, அப்போ வந்து டேலியில வந்து வேர்ல்ட்ல எத்தனை பேங்க் இருக்கோ அது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைட்ல லிஸ்ட் பண்ணும். ஓகே, இப்போ சம் சர்வர் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல இருக்க எல்லா பேங்க்ஸையும் லிஸ்ட் பண்ணுது பாருங்க. ஓகே, ஸோ ஈவன் வந்து கானா, நைஜீரியா,
ஓகே, கென்யா நாட்டில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே கூட லிஸ்ட் டவுன் பண்ணுது. அந்த மாதிரி தான் டாலில இங்க லிஸ்ட் டவுன் பண்ணும் ரைட் ஹேண்ட் சைட்ல. ஓகே, உங்களுக்கு சப்போஸ் அந்த லிஸ்டிங்ல வரல அப்படின்னா ஐம் ஷூர் நீங்க வந்து லைசன்ஸ்டு எடிஷன் யூஸ் பண்ணல. ஓகே, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி சிலர் வந்து லைசன்ஸ்டு எடிஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களால இந்த ஃபீச்சர் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் உங்களுடைய டாலி வந்து டைம் பீயிங்க்கு அந்த லைசன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கும். நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. சப்போஸ் இந்த லெஃப்ட் டாப்ல டாலி சில்வர்னு வர்றதுக்கு பதிலா டாலி இடியூன்னு வருதுன்னா எஜுகேஷன் மோட், அதாவது உங்களுடைய லைசன்ஸ் வந்து டெம்பரவரியா டிசேபிள் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ஷூர் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி. ரைட், இப்போ நான் கொடுக்குற சஜஷன் என்னன்னா, சப்போஸ் உங்க ஆர்கனைசேஷன்ல நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு, அதை நீங்க இன்னும் டாலில அப்லோட் பண்ணல, டாலில என்ட்ரிஸ் போடல, மேபி அது உங்களுடைய இன்கன்வீனியன்ஸ் ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்க போடலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பல்கா அந்த என்ட்ரிஸை டாலில இருந்து அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து டாலில அப்லோட் பண்ற ஃபெசிலிட்டி பத்தி தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய சிஸ்டமை ஷேர் பண்றேன். என்னுடைய சிஸ்டம்ல என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து சி டிரைவ்ல நான் வச்சிருக்கேன். இதையும் நீங்க என்ஷூர் பண்ணணும். ஆக்சுவலா டாலி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது டிஃபால்ட்டா உங்களுடைய டேட்டாலாம் நீங்க எங்க வைக்கணும், ஒரு ரிப்போர்ட்டை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா அது எந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகணுன்றதெல்லாம் நீங்க கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகே, பட் என்னுடைய சிஸ்டம்ல நான் வந்து இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை சி டிரைவ்ல வச்சிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம டாலில போயிட்டு இந்த இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன பண்றேன், டாலில வந்து நான் இந்த என்ட்ரிஸ்லாம் போட்டுக்கணுன்றதை மட்டும் காட்டுறேன். டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெட்ஜர்ல போயிட்டு ஐசிசி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நான் ஓப்பன் பண்றேன். நான் வந்து பிப்ரவரி மந்த்துக்கு தான் உங்களுக்கு இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். ஸோ பிப்ரவரி மந்த்ல நான் எத்தனை என்ட்ரி போட்டிருக்கேன்னு மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 6 என்ட்ரி தான், அது கூட ரிசிப்ட் என்ட்ரி மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, ஆனா என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளவு என்ட்ரி இருக்குன்றதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்றேன். என்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இதனுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல இருக்கு. இது வந்து நான் எப்படி பேங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணணும் அதே ஃபார்மேட்ல இருக்கு. ஆனா சில மைனர் சேஞ்சஸ் மட்டும் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல பண்ணேன். ஓகே, ஆனா அதனால எனக்கு நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால தான் நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அரௌண்ட் 146 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா டாலில வந்து ஜஸ்ட் ஒரு 6 டிரான்சாக்ஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போதைக்கு ஜஸ்ட் சாம்பிள் கட்டுறதுக்காக 6 டிரான்சாக்ஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய டாலி ஸ்கிரீனை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிகன்சிலேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேங்க் லெட்ஜரை ஓப்பன் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல டேப் இருக்கும், ஆல்ட் ஆர் ரிகன்சில்னு இருக்கும், அதில் போயிட்டு நம்ம ரிகன்சில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது தான் ரிகன்சிலேஷன் அப்படின்றது. நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க பேலன்ஸையும் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல டாலில என்ட்ரி பண்ணிருக்கிற பேலன்ஸையும் மேட்ச் பண்ணிட்டு அது எதனால மேட்ச் ஆகலன்றதை ஐடென்டிஃபை பண்றது. சம்டைம்ஸ் நம்மளுடைய மிஸ்டேக்கா இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ண செக்ஸ் கிளியர் ஆகாம இருக்கலாம், இல்ல நம்ம டெபாசிட் பண்ண செக் பேங்க்ல கிளியர் ஆகாம இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி நமக்கே தெரியாம ஒரு ரிசிப்ட் நம்ம அக்கௌண்ட்க்கு வந்திருக்கலாம். அதையும் மீறி நமக்கு தெரியாம நம்ம பேங்கர் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஏதோ ஒரு மணியை டெபிட் பண்ணிருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம புக்ல இருக்கிற பேலன்ஸ்க்கும் பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ்க்கும் மேட்ச் பண்றது தான் ரிகன்சிலேஷன். ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நான் ரிகன்சிலேஷன் எப்படி டாலில பண்ணுவோம்னா, டாலில லெட்ஜரை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரிகன்சில் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணானா நான் எந்த டேட்ல என் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கணும் அது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்துடும். ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பேங்க் டேட்னு ஒரு ஃபீல்ட் இருக்கும். நான் என்ன பண்ணணும்னா மேனுவலா இந்த டிரான்சாக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி என் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல தேர்ட் அன்னைக்கு வருதுன்னா ஐ ஹேவ் டு டைப் 3. தட்ஸ் ஆல். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெக்கன்சில் ஆகும். பாருங்க, நான் உங்களுக்கு மேனுவலா பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து 5th பிப்ரவரி அன்னைக்கு இந்த டிரான்சாக்ஷன் ரிசிப்ட் நான் செக்கை ரிசீவ் பண்ணியிருக்கேன், என் பேங்க்ல டெபாசிட் பண்றேன். அது 7th பிப்ரவரி அன்னைக்கு தான் என் பேங்க்ல கிளியர் ஆகுது. இது கிளியர் ஆயிடுச்சு நான் என்ட்ரி போட போட கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் மாறிட்டே வரும். ஸோ சாம்பிள் பர்பஸ்க்கு நான் எல்லா என்ட்ரியும் ரிகன்சில் பண்றேன். இதுதான் ரிகன்சிலேஷன் டாலி பொறுத்த வரைக்கும். பேங்க்ல அந்த டிரான்சாக்ஷன் கிளியர் ஆயிடுச்சுன்னா அந்த டேட்டை நீங்க இங்க மென்ஷன் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ரிகன்சில் ஆயிடும். நல்லா பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பேங்க்ல வந்து கம்பெனி புக்ல பாத்தீங்கன்னா 1,03,492 ஓகே டெபிட் பேலன்ஸ். ஆனா என்னுடைய பேங்க்ல பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் பாத்தீங்கன்னா 93,492 அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி டாலில என்ட்ரி போட்டிருக்கேன். ஆனா அந்த டிரான்சாக்ஷன் என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பிளாங்கா இருக்கும். ஓகே, அந்த 10,000 rupees மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கும். சப்போஸ் அந்த டிரான்சாக்ஷன் என்னைக்கு எனக்கு பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, அஸ்யூம் தட் நான் 11th அன்னைக்கு அந்த 10,000 rupees என் பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல போட்டிருக்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் அதனுடைய வேல்யூ
என்னுடைய பேங்க்ல அப்பேர் ஆகிற எல்லா டிரான்சாக்ஷன் அதனுடைய வேல்யூ ரெண்டுமே மேட்ச் ஆகிற பட்சத்துல ரிகன்சிலேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப ஸ்கிரீன்ல கீழே பாருங்க, பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி என்னுடைய டாலில நான் போட்டிருக்க என்ட்ரிஸ் 1,03,492 அண்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயும் சேம் அமௌண்ட் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்றோம். இதுதான் ரிகன்சிலேஷன், டாலில நம்ம பண்ற ட்ரெடிஷனல் ரிகன்சிலேஷன். ஆனா இந்த சிஸ்டம் அப்படியே மாறப்போகுது. நான் இந்த என்ட்ரியை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக நான் இதை சேவ் பண்ணல. இன்னொரு வாட்டி என்ஷர் பண்ணிக்கலாமா? ரிகன்சில் பட்டனை கிளிக் பண்ணா நான் அந்த பேங்க் டேட்டா என்ட்ரி பண்ணல, அப்ப நான் இன்னும் ரிகன்சில் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ நான் 6 ரிசிப்ட் என்ட்ரி மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இம்போர்ட் ஆப்ஷன் மூலமா என்ன இம்போர்ட் பண்ண போறேன்னா பேங்க் டீடைல்ஸ் இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ ஒரு நிமிஷம், நான் என்னோட சிஸ்டம்ல இருக்கிற ஓல்டு ரிலீஸ் டாலியை ஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது டாலி பிரைம் ரிலீஸ் 6. லெஃப்ட் டாப்ல பாருங்க, லோகோவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த டாலி இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் இப்போ நான் லோட் பண்ணிருக்கிற டாலி பிரைம் ரிலீஸ் 6க்கும் லோகோவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இது இன்னும் நாங்கள் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணல. இது வந்து பீட்டா வெர்ஷன். பீட்டா வெர்ஷன் அப்படின்னா டெஸ்டிங் பர்பஸ்க்காக டீலர்ஸ் கையில மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டாலி பிரைம் ரிலீஸ் 6. இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக அந்த லோகோவையே மாத்திருக்காங்க. ஸோ முன்ன நீங்க டாலி பிரைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் டாப்ல ஒரு பிரிக் மாதிரி ஃபார்மேட்ல 3 கலர்ல காட்டும். இப்போ பாருங்க இந்த ரிலீஸ் 6ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க போகுது. நான் என்ன ரிலீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, நான் வந்து அட்வான்ஸ்டு ரிலீஸ் தான் யூஸ் பண்றேன்னா அப்படின்னா உங்களுடைய ஹெல்ப் மெனு மேல டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு அலாம் பட்டன் இருக்கும். அங்க ரெட் கலர் டாட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மெசேஜை நீங்க படிச்சு பார்க்கலாம். அப்போ உங்களுடைய லேட்டஸ்ட் ரிலீஸ் பத்தின மெசேஜ் வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹெல்ப் மெனுக்குள்ள போய் பார்க்கும்பொழுது there is an option for upgrade. அந்த அப்கிரேட் குள்ள போனா நீங்க என்ன ரிலீஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு காட்டும். சப்போஸ் நான் இப்போ 5.1 யூஸ் பண்றேன்னா நீங்க 5.1 யூஸ் பண்றீங்க, பட் லேட்டஸ்ட் ரிலீஸ் வந்து 6 அப்படின்ற மாதிரி நமக்கு கைட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்க இந்த சிஸ்டம்ல வந்து ரிலீஸ் 6.0 பீட்டா வெர்ஷன் தான் நான் யூஸ் பண்றேன், அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்துருக்கு. ரைட்? ஸோ ஈவன் உங்களுக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா நான் இன்னொரு டாலி ஓப்பன் பண்றேன் பாருங்க. இது ஓல்டு ரிலீஸ், இட் இஸ் நாட் ரிலீஸ் 6. ஸோ அதுல நீங்க ஹெல்ப் மெனுல போய் பார்த்தாலும் அப்கிரேட் குள்ள போனா நான் வச்சிருக்கிறது 5.0. ஓகே, ஸோ இது வந்து கனெக்டடா இல்லைன்றதுனால லேட்டஸ்ட் வந்து ரிலீஸ் 6ன்னு எங்கேயுமே வராது, ஏன்னா அது இன்னும் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணல. ரைட், இப்போ நம்ம டாலி பிரைம் ரிலீஸ் 6ல இருக்கோம். ஸோ இதுல போனீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் இம்போர்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். இம்போர்ட் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, முன்னாடி வந்து இங்க இல்ல, அதை பார்க்கும்போது தான் எனக்கே தோணுச்சு நம்ம வந்து வேற ஒரு ரிலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ட்டு. அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய பேங்க் லெட்ஜர், எந்த லெட்ஜருடைய டேட்டாவை நீங்க இப்போ டாலில அப்லோட் பண்ண போறீங்கன்னு பாருங்க. ஐ எம் ஷேரிங் இட். ரைட், இப்போ நம்ம வந்து இந்த இம்போர்ட் ஆப்ஷனுக்கு திரும்ப வர இம்போர்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட், எந்த டாலி எந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க இப்போ அப்லோட் பண்ண போறீங்க. நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ட்ரிஸ்லாம் போட்டுட்டேன், ஐசிசி மட்டும் தான் நான் இன்னும் போடல பிப்ரவரி மந்த்துக்கு. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க, இதுதான் உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் எக்ஸல் ஃபார்மேட்லயும் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எந்த பேங்க் லெட்ஜர் அப்படின்னா ஐசிசி பேங்க் லெட்ஜர். தென் உங்களுடைய ஃபைல் எங்க இருக்குன்னு கேக்குது. ஸோ உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா என்னுடைய சி டிரைவ்ல இருக்கு. நீங்க உள்ள ஒரு ஃபோல்டர்லாம் கூட வச்சிருந்திருக்கலாம், பட் ஏன் சி டிரைவ்ல தான் இப்போ நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன். எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு கேக்குது. நமக்கு வந்து கமால் டெலிமிட்டட், எக்ஸல், சிஎஸ்வி எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து சப்போர்ட்டட் ஃபார்மேட், அவ்வளவுதான். அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, சப்போர்ட்டட் ஃபார்மேட்ஸ் அப்படின்னா எக்ஸல், சிஎஸ்வி, டெலிமிட்டட். இதே நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா நிறைய பேருக்கு பேங்க்ல இருந்து நோட்பேட் ஃபார்மேட்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது, இல்லை எக்ஸல் பிடிஎஃப் ஃபார்மேட்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. அதெல்லாம் சப்போர்ட் பண்ணாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சில பேங்க்ல இன்னுமே நம்ம கேட்டா எக்ஸல்ல கொடுக்க மாட்டாங்க, பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அவங்க பேங்கை அப்ரோச் பண்ணி அவங்க எக்ஸல் ஃபார்மேட்ல வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் தென் சப்போர்ட்டட் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிட்ட பிறகு நான் சி டிரைவ்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, டாலி என்ன பண்ணோம்னா ரொம்ப பிரில்லியண்டா அந்த சி டிரைவ்ல இருக்கிற சப்போர்ட்டிங் ஃபைல்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணும். சி டிரைவ்ல நிறைய இருக்கு, என்னோட சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கு, விண்டோஸ் இருக்கு, யூசர்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அந்த சப்போர்ட்டிங் ஃபைல்ஸை மட்டும் இங்க டிஸ்பிளே பண்ணோம். அதுல ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா ஐசிசி பேங்க் ஸ்டேட்மெண்ட், நீங்க ஃபைல சேவ் பண்ணும்போது மந்த் வைஸ் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு ஐசிசி பேங்க் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ ஐசிசி பேங்க் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்எல்எஸ், அது எக்ஸல் ஃபார்மேட்ல தான் இருக்குன்றதை என்ஷூர் பண்ணுது. நான் அதை என்னைக்கு டவுன்லோட் பண்ணேன்னா ஜஸ்ட் பிஃபோர் 6th மார்ச் அன்னைக்கு தான் டவுன்லோட் பண்ணேன். இது எல்லாமே ஃபியூச்சர்ல ரெகுலரா ஒர்க் பண்ற அக்கௌண்டன்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா அவங்க வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணிருக்கலாம் லேட்டஸ்ட் எதுன்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ப்ரிவியூ பார்க்கணுமான்னு கேக்குது. எஸ், ப்ரிவியூ பார்க்கணும்னு சொன்ன உடனே டாலி ரொம்ப பிரில்லியண்டா உடனே எல்லா டிரான்சாக்ஷனையும் டாலில அப்லோட் பண்ணாது. ஓகே, உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கும். உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இப்போ ரீட் பண்ணது,
பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் உங்க டாலியில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் மேட்ச் ஆகலைன்னா ரிஜெக்ட் பண்ணிடும். அண்ட் தென் இப்போ உங்களுக்கு ப்ரிவியூ காட்டுது. இது வந்து ஜஸ்ட் ப்ரிவியூ. டாலியில உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ட்ரிஸை இம்போர்ட் பண்ணல, ஜஸ்ட் ப்ரிவியூ காட்டுது. இந்த ஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு ப்ரிவியூ காட்டுது. நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிவியூ பார்த்துட்டு எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருந்ததுன்னா 140 சம்திங் இருக்குது, 146 இருந்துச்சு. அதுதான் இங்க இருக்கான்றதை நான் ஒரு வாட்டி என்ஷூர் பண்ணிக்கிறேன். எஸ், 146 டிரான்சாக்ஷன் இருந்தது. இந்த இடத்துல எல்லாருமே பயப்படுறது என்ன தெரியுமா? சார் நான் ஆல்ரெடி 10 என்ட்ரி போட்டிருக்கேன், ஆல்ரெடி 100 என்ட்ரி போட்டுட்டேன், இப்போ வந்து அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிடுமா டாலி, எனக்கு வந்து டூப்ளிகேட் பண்ணிடுமா, எனக்கு எரர் வருமா அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ அது மாதிரி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. டாலி என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப பிரில்லியண்டா உங்களுடைய பேலன்ஸ், ஓகே, அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற ரெஃபரன்சஸ் இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர்லாம் கூட அது ஆட்டோமேட்டிக்கா அந்த காலம்ல இருந்து எடுத்துக்கும். உங்களுடைய செக் நம்பரா இருக்கலாம், இல்லை வந்து நீங்க பண்ண உங்களுடைய நெஃப்ட் யூடிஆர் நம்பர் சொல்லுவோம் இல்லையா, நெஃப்ட் ஐஎம்பிஎஸ் ஆர்டிஜிஎஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இப்போ நான் வந்து இம்போர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணா மட்டும்தான் இப்போ என்னுடைய டாலிக்கு இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இம்போர்ட் ஆகும். அதுலயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு என்ட்ரி மட்டும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதான். நம்ம மொத்தம் 6 என்ட்ரி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த 6 என்ட்ரியில நான் வந்து பேங்க் ரெஃபரன்சஸ் போடல, அதாவது எனக்கு ரிசிப்ட் தான், அந்த 6மே ரிசிப்ட் தான். அந்த 6லயும் நான் வந்து என்னுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் போடல, செக் நம்பரோ இல்லை வந்து நெஃப்ட் ரெஃபரன்ஸ் நம்பரையோ நான் மென்ஷன் பண்ணல, அதனால எனக்கு மேட்ச் ஆகல. மொத்தம் 146 டிரான்சாக்ஷன், அதுல ஒன்று எனக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. இப்போ உங்களுக்கு சாம்பிள் காட்டணுன்றதுக்காக தான் நான் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் மேட்ச் ஆகுற மாதிரி போட்டிருந்தேன். இப்போ நல்லா பாருங்க, பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ வந்து உங்களுடைய ரெக்கன்சிலேஷன், அதாவது உங்களுடைய 1,03,492க்கு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. அதுல எவ்வளோ ரிகன்சில் ஆயிருக்கு, எவ்வளோ ரிகன்சில் ஆகல, எவ்வளோ ரிசிப்ட் என்ட்ரி, அதுல அது எவ்வளோ பேமெண்ட் என்ட்ரி, அதாவது டெபாசிட்ஸ் எவ்வளோ பேமெண்ட்ஸ், அதுலேயே ஸ்பெசிஃபிக்கா என்னுடைய புக்ஸ்ல 6 என்ட்ரி இருந்தது இல்லையா, அந்த 6 என்ட்ரியோட டோட்டலும் உங்களுக்கு காட்டுது பாருங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ரிகன்சில்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ரிகன்சில் ஆகலன்னு தான் காட்டும். ஏன்னா ஆகல, இன்னும் வந்து எந்த என்ட்ரியும் உள்ள வரல. இன்னொரு கேள்வி நீங்க கேட்கலாம், எக்ஸல்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டாலியில டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே டாலி டெபிட்ல என்ன லெட்ஜர் எடுத்துக்கும், என்னோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எடுத்துக்குமா, ஸ்டாஃப் வெல்ஃபேர் எடுத்துக்குமா, சேலரி எடுத்துக்குமா, எந்த லெட்ஜரை டெபிட்ல எடுத்துக்கும். கிரெடிட் என்னவோ என்னுடைய ஐசிஐசிஐ பேங்க் தான், கிரெடிட் டெபிட் என்ன எடுத்துக்கோன்னா எதுவுமே எடுக்காது. நம்ம தான் இனிமேல் நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து அதுக்கு மேனுவலாவே போட்டுடலாமே அப்படின்னா அதை விட இது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த 25 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் எப்படி டாலியில கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து டாலிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண என்ட்ரி. ஆனா இன்னும் நம்மளுடைய ரெகுலர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இந்த என்ட்ரிஸ் அப்டேட் ஆயிருக்காது. ஓகே, ப்ளூ கலர்ல இருக்கிறது எதுவும் அப்டேட் ஆயிருக்காது. ஆனா இந்த ஒரு என்ட்ரி மட்டும் பாருங்களேன், என்னுடைய இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் 9,500 மட்டும் பிளாக் லெட்டர்ஸ்லயும் இருக்கும், ப்ளூ லெட்டர்ஸ்லயும் இருக்கும். அது உங்களுக்கு அழகா டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க இல்லையா, எக்ஸாக்ட் மேட்ச் அமௌண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் மேட்சஸ் 1. ஒரே ஒரு டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் டேட்டு, அமௌண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர். ஓகே, அவங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா இந்த பார்ட்டி எனக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் பே பண்ணும்போது சார் நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், உங்களுடைய யூடிஆர் நம்பர் இதுதான் சொல்லி அவங்க எனக்கு கொடுப்பாங்க. அவங்க கொடுத்துருந்ததுனால நான் டாலியில என்ட்ரி போடும்போது அதையும் நான் பேங்க் அலோகேஷன் ஸ்கிரீன்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். பார்க்கலாமா? எஸ், இங்க பாருங்க, இந்த பேங்க் லெட்ஜர் அக்செப்ட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், செக்கா இல்ல ஆன்லைன் பேமெண்ட்டா, இசிஎஸ்ஸா, என்ன மோடுன்றதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பரை இங்க சேவ் பண்ணணும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இது. பேங்க் என்ட்ரிஸ் நம்ம பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சாலும் அங்க என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நம்ம இங்க பேஸ்ட் பண்ணோம்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் இங்க போட்டிருக்கிறதுனால டாலி என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த என்ட்ரியை மேட்ச் பண்ணி காட்டுது. இப்போ என்னோட வேலை முடியல, ஜஸ்ட் நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து ரிகன்சில் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ட்ரியை மட்டும் டாலி வந்து ரிகன்சில் பண்ணிடும். டாலி நம்ம கிட்ட ஒரு டவுட் கேக்குது, இந்த என்ட்ரி மேட்ச் ஆகுது, இது ஆக்சுவலா அந்த டிரான்சாக்ஷன் தானான்னு கேக்குது, நம்ம அதை மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இன்னும் ஒரு 24 என்ட்ரி இருக்கு. இந்த என்ட்ரிஸ் எதுவுமே புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க, எந்த என்ட்ரி உங்களுக்கு தெரியுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னோட பேங்க் சார்ஜஸ் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து கிரியேட் வவுச்சர் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட கிரெடிட் ஆப்ஷன் வந்துருச்சு, டெபிட் ரிசிப்டா இருந்தா டெபிட் ஆப்ஷன் வந்துருச்சு, கிரெடிட் என்னன்றதை மென்ஷன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய பேங்க் சார்ஜஸ் வச்சுக்கோங்க, எனக்கு பேங்க்ல இருந்து வந்த கேஷ்பேக், அவ்வளவுதான். ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இந்த என்ட்ரி வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல சேவ் ஆயிடும். இப்போ பாருங்க, அந்த என்ட்ரியும் சேவ் ஆயிடுச்சு, 1 ரூபி என்ட்ரியும் சேவ் ஆயிடுச்சு.
ஆஸ் வெல் அஸ் எனக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் ரிகன்சிலும் ஆயிட்டு இருக்கும். ஈவன் ஒரு வாட்டி நான் வெளியில வந்து காட்டுறேன் பாருங்க, மொத்தம் 25 டிரான்சாக்ஷன் இருந்தது இல்லையா. ஸோ இப்போ அதுல ஒரு என்ட்ரி வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட மேட்ச் ஆயிடுச்சு அண்ட் ஒன் மோர் என்ட்ரி வந்து நம்ம இப்போ என்ட்ரி போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு என்ட்ரியும் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 2 டிரான்சாக்ஷனும் எனக்கு தெரியும். ஓகே, இது ரெண்டுமே ஒரே டிரான்சாக்ஷன் தான், பேங்க் சார்ஜஸ் தான். இப்போ நான் என்ன பண்ணலாம், கிரியேட் அப்படின்னு போட்டு பேங்க் சார்ஜஸ், அகைன் பேங்க் சார்ஜஸ். இந்த மாதிரி மேனுவலா நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த என்ட்ரியை அக்செப்ட் பண்ணோம்னா இது வந்து என்னோட புக்ஸ்லயே வந்துடும். ஆஸ் வெல் அஸ் எனக்கு ரிகன்சிலும் ஆயிடும். எஸ், ஸோ இதுதான் இப்போ நமக்கு டாலியில கொண்டு வந்திருக்கிற ஒரு அட்வான்ஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட். தட் இஸ் என்னுடைய சிஸ்டம்ல பேங்க் டிரான்சாக்ஷன்ஸை டாலியில டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ற ஆப்ஷன். இப்போ நான் ஒவ்வொரு லெட்ஜரையுமே அதே மாதிரி செலக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ட்ரிஸ் எல்லாமே எனக்கு வந்து என்ன என்ட்ரின்னு தெரியும், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். இது ரொம்ப ஈஸி இல்லையா. ஒவ்வொரு என்ட்ரியும் டேட்டை செலக்ட் பண்ணி, டெபிட் செலக்ட் பண்ணி, அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி, கிரெடிட்டை செலக்ட் பண்ணி, அந்த நரேஷனை காப்பி பண்ணி, பேங்க் ரெஃபரன்ஸை காப்பி பண்ணி போடுறதுக்கு பதிலாக எனக்கு வந்து எக்ஸல்ல இருந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டாலியில இம்போர்ட் பண்ணிட்டு மேனுவலா இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஈவன் வந்து இதை நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்தேன்னா எல்லா என்ட்ரியும் செலக்ட் ஆகிடும், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிகன்சிலும் ஆகிடும். என்னுடைய புக்ஸ்ல என்ட்ரியும் மேனுவலா போட வேண்டிய அவசியம் இருக்காது. ரைட். ஸோ இதுதான் நமக்கு ரிலீஸ் 6ல வந்திருக்கிற அட்வான்ஸ்ட் ஆப்ஷன். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மேனுவல் ரிகன்சிலேஷன் இருக்கு, பொட்டன்ஷியல் மேட்சஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்றது இருக்கு. பாருங்க, இதெல்லாம் பொட்டன்ஷியல் மேட்சஸ் டாலி நமக்கு கைட் பண்ணுது பாருங்க. ஒன்ஸ் அகைன் நான் காட்டுறேன். இப்போ இந்த 200 ரூபாய் என்ட்ரி இருக்கு இல்லையா, இது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். 64,000 என்ட்ரி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதெல்லாம் பொட்டன்ஷியல் மேட்சஸ். பொட்டன்ஷியல் மேட்சஸ்னா ஏதாவது மேட்ச் ஆகுதானா, ஆமா ஆகுது. 1 பிப்ரவரி மேட்ச் ஆகுது, 200 ரூபாய் மேட்ச் ஆகுது. ஆனா இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் மேட்ச் ஆகல. ரெஃபரன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல எனக்கு என்னுடைய பேங்க்ல இருந்து கிடைச்ச செக் நம்பரோ இல்ல எனக்கு யூடிஆர் நம்பரோ, நான் பொட்டன்ஷியல் மேட்சஸ் செலக்ட் பண்ணிட்டு ஈவன் அதையுமே நான் வந்து செலக்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கலாம். எஸ், இதெல்லாம் எனக்கு மேட்ச் ஆகுதா, கரெக்ட், இது நான் ஏற்கனவே டாலியில போட்டிருக்கேன், இது ரெண்டும் எனக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரிகன்சில் பண்ணிடும். பாருங்க, அந்த என்ட்ரியும் எனக்கு ரிகன்சில் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இதே மாதிரி நம்மளுடைய வெளியில வந்துட்டு நம்மளுடைய பேமெண்ட் என்ட்ரி 121 என்ட்ரி இருக்கு இல்லையா, இதையுமே நான் வந்து ஒன்னொன்னா டாலியில என்ட்ரியா போடுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அது என்ன டிரான்சாக்ஷனோ அதை வந்து கிரியேட் வவுச்சர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து மேனுவலா அந்த என்ட்ரியை கிரியேட் பண்ணிட்டு, ஈவன் நான் மேனுவல் ரிகன்சிலேஷன் கொடுத்தா கூட எனக்கு வந்து F12 கொடுத்து திரும்ப வந்து அன்ரிகன்சில் டிரான்சாக்ஷனை காட்ட சொல்லி மேனுவலா போயிட்டு ஒவ்வொரு என்ட்ரியா நான் ஃபீட் பண்ணணும். அதுக்கு பதிலா நான் வந்து என்னுடைய டிரான்சாக்ஷன்ஸ் அதனுடைய ஸ்டேட்டஸை வந்து அப்டேட் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். ஸோ சிம்பிள், ரொம்ப சிம்பிள். என்னுடைய டாலியில அந்த என்ட்ரிஸ் நான் போடல அப்படின்னும் பொழுது பேங்க் லாகின்ல போயிட்டு என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை CSV இல்ல என்னுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல என்னுடைய புக்ஸ்ல வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ் பொட்டன்ஷியல் மேட்சஸ் இருந்ததுன்னா நான் டைரக்டா அதை வந்து ரிகன்சில் பண்ற மாதிரி தான் ரிலீஸ் 6 நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ டாலியில உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டாலியில வந்து இன்வாய்ஸஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும், ப்ரொஃபஷனலா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்வாய்ஸஸோட ஃபார்மேட் மாற்றணும், டிசைன் மாற்றணும், நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா டாலியில இருக்கிறது வந்து எதுவுமே எங்களால மாற்ற முடியல, எதுவுமே எங்களால கஸ்டமைஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்க பண்ணலாம், உங்களால டைரக்டா பண்ண முடியாது. இதுக்கு டாலி டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜ் தான் டாலி வந்து மேக் பண்றதுக்காக யூஸ் பண்ண லாங்குவேஜ். அதனால இதுல ஏதாவது ஃபார்மேட்ல சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்வாய்ஸ் பாருங்க, இந்த கம்பெனியோடைய பேரை வந்து ரைட் டாப்ல கொண்டு வந்திருக்காங்க, கலர் பேட்டர்ன்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் அவங்களுடைய 25th இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ற விதமா அவங்களுடைய லோகோ அண்ட் அவங்க டாலி டீலர் அப்படின்றதுனால டாப்ல டாலி பிரைம் கொண்டு வந்துட்டு கலர் பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த ரைட் டாப்ல பார்த்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம டெலிவரி டீடைல்ஸ், டேர்ம்ஸ் ஆஃப் சப்ளை, டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பை டிஃபால்ட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ், எஸ்கலேஷன் டீடைல்ஸ் எல்லாம் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய இன்வாய்ஸஸ் கஸ்டமைஸ் பண்ணணும். ஈவன் வந்து உங்களுடைய இன்வாய்ஸ்ல வந்து உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய சீல் வந்து டிஃபால்ட்டா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ். இதை கஸ்டமைஸ் பண்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ த அல்டிமேட் அப்ஜெக்டிவ் ஆஃப் கனெக்டிங் திஸ் செஷன் இஸ் எவ்ரி அக்கௌண்டன்ட் அண்ட் எவ்ரி பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஷுட் கெட் பேசிக் நாலேஜ் ஆன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ they should use all the features in Tally அப்படின்றது தான் என்னுடைய அப்ஜெக்டிவ். Now we have one more division called tallyhr.com. If you are a good accountant, உங்களுக்கு ஒரு நல்ல அக்கௌண்டன்ட் ஜாப் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை if you are a business owner, உங்களுக்கு ஒரு நல்ல அக்கௌண்டன்ட் வேணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. So we'll be helping you to get good accountants and you can reach us through www.tallyhr.com. And one more thing is, today is the last date to update from Tally ERP9 to Tally Prime. So Tally ERP9 இன்னமும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா
தயவு செஞ்சு டாலி பிரைம்க்கு மாறிடுங்க. ஓல்டு வெர்ஷன்ல உங்களுக்கான பேங்கிங் ஃபீச்சர்ஸாக இருந்தாலும் ஜிஎஸ்டி ஃபீச்சர்ஸாக இருந்தாலும் எஃபெக்டிவாக இருக்காது. அண்ட் உங்களுக்கு டாலில இருந்தும் சப்போர்ட்ஸ் கிடைக்காது. ஏதாவது உங்களுக்கு டேட்டால ப்ராப்ளம், டெக்னிக்கலாக ஏதாவது லைசன்ஸ்ல ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு டாலி கம்பெனில இருந்து சப்போர்ட் கிடைக்காது. பிகாஸ் இட் இஸ் வெரி ஓல்ட். 3 இயர்ஸ் முன்னாடி இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸ்டில் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இன்னைக்கு லாஸ்ட் டேட், நீங்க ஜஸ்ட் 2250 கொடுத்து உங்களுடைய சில்வரை வந்து நீங்க பிரைம்க்கு மாத்திக்கலாம். ERP 9ல இருந்து மல்டி யூசரா இருந்தால் 6750. இது வந்து ஒரு 50% ஆஃபர் ஸ்கீம்ல கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா ஃபோன் நம்பரும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கு அண்ட் இமெயில் ஐடியும் ஸ்க்ரீன்ல இருக்கு. யூ கேன் கெட் இன் டச் வித் அஸ். Thank you very much for your today's participation. Every week Tuesday and Thursday House of Accountantsக்காக we are conducting this webinar 4 to 4:40 Tamil version and 4:45 to 5:30 Telugu version. Of course இது வந்து bilingual இருக்கும். அண்ட் பிகினர்ஸ்க்கு டியூஸ்டே செஷனும் தேர்ஸ்டே செஷன் சீனியர்ஸ்க்காகவும் அலோகேட் பண்ணியிருக்கோம். இந்த செஷன் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னாலோ இந்த கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். இது உங்களுடைய மந்த்லி கேலண்டர். கமிங் 11th அன்னைக்கு பிகினர்ஸ்க்காக ஹவு டு ஜென்ரேட் பேசிக் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் டாலி பிரைம் அப்படின்ற செஷனும் 13th March தட் இஸ் ஆன் Thursday வந்து ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸை டாலியில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ட்டு சீனியருக்காகவும் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜஸ்ட் நோட் டவுன், கமிங் செஷன் வந்து ஜூனியர்ஸ்க்கு 11th March Tuesday, how to generate basic reports in Tally Prime. Thank you very much for your participation. Thank you very much.